மாசத்துல ஏதோ ஒரு நாள் மட்டும்தான் இட்லி எங்கள் வீட்டில் ஊற்றப்படும். ஏன்னா எனக்கும் பிடிக்காது, என் ஹஸ்பண்டும் வந்துட்டு இட்லி அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இதுவே நான் தம்பிக்கு இட்லி ஊற்றி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வேலை வேகமாக முடிஞ்சிடும், அதாவது ஊட்டுற வேலை. இதுவே தோசைனா 1 மணி நேரத்துக்கிட்ட ஊட்டுற மாதிரி இருக்கும், இட்லினா ஒரு 20 மினிட்ஸ்லேயே நான் ஊட்டி முடிச்சிருவேன். தம்பி வந்து இட்லி பிரியர் தோசை பிரியர்லாம் கிடையாது. எது கொடுக்குறோமோ அந்த நேரம் பசிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்டுக்குவான். மித்தபடி ஒரு சில நாள் அவனுக்கு பசிக்கலைன்னா நான் வாழைப்பழம் கூட பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்து முடிச்சிருவேன். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்லி தான் வந்துட்டு வீட்டில் சுட்டிருந்தேன். மாவு வந்து கடையில் வாங்கியிருந்தேன். மோஸ்ட்லி நான் கடையில் வாங்க மாட்டேன், பட் நேற்று அரைக்கலை. இப்போ சாயங்காலம் ஆனால் இங்கே கரண்ட் போய் வந்துட்டுருக்கு மழை பெய்கிறதுனால. அதனால் வந்துட்டு மாவாட்டுற டைமிங் வந்து என்னால் செட் பண்ணி வைக்க முடியலை. அதனால் கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். கடையில் வாங்கினதுனாலே மோஸ்ட்லி வந்துட்டு அந்த இட்லியே கொஞ்சம் ஸ்பாஞ்ச் மாதிரி தான் இருக்கும், மாவு. அதனாலேயே இட்லி ஊற்றி வச்சிருவேன், கொஞ்சம் நல்லா வருங்கிறதுனால. நைட் அப்படியே தயிருக்கும் ஊற்றி வச்சாச்சு. நான் வந்துட்டு பாக்கெட் பாலில் தான் தயிர் வந்து உரைக்கி ஊற்றி வைப்பேன்.